ஜாயோட முதல் மகன் கிட்ட நான் பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நல்ல குழந்தை, நல்ல பையன். ரொம்ப அமைதி, சாஃப்ட்டு அண்டு துருதுருன்னு இருப்பாங்க. அம்மாவுக்கு பயங்கர சப்போர்ட்டு. அம்மா மேலே பாசம் அதிகம். பட் இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் ரங்கராஜோட முதல் 2 மகன்களும் கஷ்டம்தான். இந்த குழந்தைக்கும் கஷ்டம். பூமிக்கே வராத ஒரு பிறக்க போகிற குழந்தைக்கும் கஷ்டம். இப்போவே அந்த குழந்தை அலையுது கோர்ட்டுக்கும் போலீஸ்க்கும். மனைவிக்கு துரோகம் பண்ணுற ஆண்களுக்கும் ஜாய் ரங்கராஜ் இஷ்யூ மிகப்பெரிய பாடம். அவ்வளோ ஈஸியாக துரோகம் பண்ணிட்டு தப்பிச்சிட முடியாது. அது ஒரு பெரிய மன உளைச்சலை உண்டு பண்ணும். அண்ட் பிள்ளைங்களெல்லாம் தயவு செஞ்சு கருத்தில் எடுத்துக்கோங்க. உங்களோட சந்தோஷத்துக்காக, உங்கள் விளையாட்டுக்காக சின்ன பிஞ்சு பிள்ளைங்களை பலிகடாக்காதீங்க. அடுத்த மாதம் நவம்பரில் ஜாய்க்கு டியூ டேட்டு. ஆனால் வயிற்றுல பிள்ளை வச்சுட்டு இந்த பிள்ளைக்கு அப்பா ரங்கராஜ்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. ரங்கராஜ் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம். அந்த பிள்ளைக்கு அப்பா நான் தான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஓடி ஒளிய வேண்டாம்ல. இந்த பிள்ளைக்கு பொறுப்பு நான் தான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஏன் அந்த பொறுப்பை எடுத்துக்க முடியல? அதிகாரத்துக்கு பக்கத்தில் இருந்தால் பதில் சொல்ல மாட்டீங்களா? இதை தானே ஜாய் கேட்குறாங்க. பதிலை சொல்லுங்க. இந்த பிள்ளைக்கு அப்பா நான் தான் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்ற பதிலை தானே ஜாய் கேட்குறாங்க. இந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் அப்படிங்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒரு நியாயமான பதிலை ரங்கராஜ் சொல்லியே ஆகணும்ல. நம்ம நாட்டு சட்ட திட்டத்தை நாம் மதிக்கிறோம், நம்புகிறோம். எவ்வளவு போராடினாலும் இந்த குழந்தைக்கான பதில் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பலாம்.